ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரன் நமக, ஓம் குதம்ப சித்திரை நமக, ஓம் நதீசர் சித்திரை நமக, ஓம் அகோரிகள் சித்திரை நமக, ஓம் விஷ்ணுமாயா நமக, ஓம் குட்டிச்சாத்தன நமக, ஓம் காலபைரவன் நமக, ஓம் ஹரிச்சந்திரன் நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் அகரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகரகாளி, ஜெய் ஜெய் மகா காளி. என்னோட காளி பாதங்க, என்னோட பாதையும் கால பைரவத்தங்க, காளி உபாசனை தாங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம மந்திரம் சொல்லிட்டாச்சு. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல், பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, இந்து மதம் வாழ்க, வந்தே மாதரம். தேசகீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகருடைய மண். வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 994000104309, 9841303621, 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பர். எப்போ வேணாலும் நான் அழைக்கலாங்க. சரிங்க, ரொம்ப முக்கியமான தகவலுங்க. பிரம்மதேவனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, சக்தியை வணங்க. இந்த 4 பேரை வணங்க. இந்த 4 பேர் தான் இந்த உலகத்திலேயே, இந்த பூமியை படைச்சது இந்த 4 பேர் தான். இந்த உலகமே இந்து மதம் தான், இந்த தமிழ்நாடே இந்து மதம் தான், இந்த இந்தியாவே இந்து மதம் தான். உலகத்திலே ஒரே மதம் இந்து மதமே. இந்துத்துவா வாழ்க, இந்து மதம் வாழ்க. ஓகேவா, எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான தகவலை நம்ம சொல்ல போகிறோம். சின்ன ஒரு பாடல் ஒன்று பாடிக்கலாங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பொறந்திடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பொறந்திடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த, பால குடிச்சு புட்டு பாம்பாக கொட்டுதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பொறந்திடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஏது பந்தபாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன், அது எல்லாம் வீந்தானோ. வேப்பிலை கருவேப்பிலை, அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. தீப்பட்ட காயத்தில தேல் வந்து கொட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பொறந்திடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. சூப்பர் பாடுங்க, அருமையான பாடல். படிக்காதவன் பாடம். கையில் ப்ரெஷ் வச்சுருக்கோம், கையில் சர்பு வச்சுருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று வச்சுருப்போம். புரியுதா? புரியலனா பாருங்க, புரிஞ்சுதுன்னா கம்முன்னு இருங்க. சரி, முக்கியமான தகவலை நம்ம சொல்ல போகிறோம். சாமியை பார்த்தா நம்மளுக்கு யோகம் வரும், சாமியை தரிசனம் பண்ணால் நமக்கு யோகம் வரும். புரியுதுங்களா? ஆலயத்துக்கு போனால் யோகம் வரும், வீட்டில் வழிபாடு பண்ணால் யோகம் வரும், சித்தர்களை பார்க்க போனால் நம்மளுக்கு யோகம் வரும், வாழ்கிற சித்தர்கள் உயிர் உள்ள சித்தர்களை போனால் யோகம் வரும். யார்கிட்ட போனாலும் நம்மளுக்கு யோகம் தான் வரும், யோகம் வராமல் இருக்காது. அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆலயம் தரிசனம் பண்ணாலே போதும், எல்லா யோகங்களும் நமக்கு கடவுள் கொடுப்பாரு. சரி சாமி, எல்லாரையும் பார்த்து யோகம் தான் வரும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ புதுசாக ட்ரெண்டாக நிற்குது. என்னன்னு கேட்டுதான், கழுதையை பார்த்தா யோகம் வரும். கழுதையை பார்த்தா யோகம் வருமா? எப்படி கழுதையை பார்த்தா யோகம் வரும்? எப்படிங்க கழுதையை பார்த்தா யோகம் வரும்? கழுதையை பார்த்து யோகம் வரணும்னா வீட்டில் நம்ம எதுக்கு சாமி படத்தை கும்பிடணும்? கோவிலுக்கு எதுக்கு போகணும்? சித்தர்களை வழிபாடுக்கு போகணும்? மகான்களை எதுக்கு பார்க்கணும்? நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லையா? வீட்டில் கழுதையை கொண்டு வந்து வீட்டில் வளர்த்தாலே போதுமே, யோகம் வருமே. எதுக்கு யோகம்? நம்ம தெய்வத்தை பார்க்கணும்? கழுதையை பார்த்தா யோகம் வரும், கழுதையை படத்தை பார்த்தா யோகம் வரும், கழுதையை நேரில் பார்த்தா
யோகம் வரும். இது யாருங்க சொன்னாங்க? ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? கழுதியை பார்த்தா யோகம் வரும், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? பொய்யான தகவலை மக்களுக்கு பரப்பாதீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கழுதியை பார்த்தா யோகம் வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய தப்பான காரியம். யாருன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்களா கழுதியை பார்த்தா யோகம் வரேன்னு? நீங்கள் கழுதியை பெசாத நீங்கள் என்னவா பண்ணுறீங்க? எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் எத்தனை போய் போட்டுருங்க. சாமி வேணான்னு விட்டுருங்க, யாருமே வேணான்னு விட்டுருங்க. கழுதியை மட்டும் வீட்டில் எடுத்து வந்து வளங்க, யோகம் வரும். அது வந்ததுன்னா சகல சௌபாக்கியங்களும் வரும். நம்மளுக்கு பணம் காசு நல்லா வரும், நல்ல வீடு வாசல் வாங்கிடலாம். புரியுதுங்களா? நல்ல காரு பங்களா எல்லாமே நல்லா வாங்கிடலாங்க. நமக்கு தான் யோகம் வந்துச்சு, ஏன்னா கழுதை நம்ம கூடவே இருக்குதுல்ல, அதனால யோகம் வந்துடும். கழுதையை பார்த்தா யோகம் வரும். ஏன் சிங்கத்தை பாரு யோகம் வரும், புலியை பாரு யோகம் வரும், பாம்பை பாரு யோகம் வரும், கரடியை பாரு யோகம் வரும், குரங்கை பாரு யோகம் வரும். என்னங்க அது? காட்டில் இருக்கிற மிருகங்களை பார்த்தாலே யோகம் வந்துடும் போல இருக்கு. புது புதுசாக சொல்கிறாங்கங்க எல்லாம். இந்த ஆன்மீக பேரில் புது புதுசாக ஏதாவது ஒரு சொல்கிறாங்க. ஏன் புலியை கொண்டு வந்து வீட்டில் வளங்க, யோகம் வரல? அதெல்லாம் வராது. புலியை எடுத்து வந்து வீட்டில் வச்சா என்ன நடக்கும் தெரியல. ஆகையால் அதெல்லாம் பார்த்தா யோகம் வராது. கழுதியை பார்த்தா யோகம் வரும். கழுதியை பெசாத பார்த்துக்கிட்டே இருங்க. கழுதை நம்ம மேலே கழுதை மேலே நம்ம ஏறி உக்காந்து அப்படியே காட்டுக்கே போயிடலாம். எதுக்கு அதெல்லாம்? வீட்டு வாசல்லே கழுதை வாங்கி வந்து கட்டிட்டுன்னு வச்சுக்கோ, நமக்கு நல்ல யோகம் வருங்க, அருமையான யோகம் வரும். புரியுதுங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வேலை வெட்டிக்க போகாதீங்க, சம்பாதிக்காதீங்க. புரியுதா? பிஸ்னஸ்லாம் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. காலையில் எழுந்தோனோ பொண்டாட்டி முகத்தில் முழிக்கிறீங்களோ இல்லையோ, புருஷன் முகத்தில் முழிக்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளைங்க முகத்தில் முழிக்கிறீங்களோ இல்லையோ, அப்பா அம்மா முகத்தில் முழிக்கிறீங்களோ இல்லையோ, யார் முகத்திலும் முழிக்காதீங்க, கழுதிய முகத்தில் முழிங்க. அருமையாக யோகம் வரும், அற்புதமாக யோகம் வரும். புரியுதா? வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பவரானது கழுதை. கழுதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணாங்க. புரியுதா? கழுதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அது மேலே மூட்டை துணியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ விஷயத்துக்கு வந்துலாம் கழுதையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் யாருக்கும் யோகமே வரல. கழுதை பக்கத்தில் வச்சுருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே யோகமே வரலையேங்க. கழுதையை எவ்வளோ பேர் வளர்க்குறாங்க, அவங்களுக்குலாம் யோகம் வருதா? கழுதை பண்ணையே வச்சுருக்காங்க. புரியுதா? கழுதையை வளர்க்குறாங்க. இந்த கழுதை பால்லாம் குடித்தா குழந்தைங்கள்லாம் ஊற்றுவாங்க. கழுதை பால்லாம் வந்து குடிச்சுன்னு வச்சுக்கோ, குழந்தைங்க குரலுக்காக கழுதை பால்லாம் ஊற்றுவாங்க. அங்கே வளர்க்குறவங்களுக்குலாம் யோகமே வரலையேங்க. அவங்க எந்நேரமாக அந்த கழுதையை தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யோகமே வரலையே. யோகம் இல்லாதானே உட்காந்துட்டு இருக்காங்க. வளர்க்குறவங்களுக்கும் யோகமே வரல. பண்ணை வச்சுருக்காங்க பாரு கழுதையா, அவங்களுக்கும் யோகம் வரலைங்க. அப்போ வீட்டில் மட்டும் எடுத்து வந்து வச்சா எப்படிங்க கழுதையை பார்த்தா யோகம் வரும்? இதெல்லாம் பொய்யான தகவலுங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, உலகத்தையே ஏமாத்துறதுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி காரியம்லாம் சொல்லாதீங்க, பண்ணாதீங்க. கழுதை பார்த்தா படத்தை எடுத்து வந்து வீட்டில் எடுத்து வச்சா அதை பார்த்தா யோகம் வருமா? என்னங்க இதெல்லாம் பேசுகிறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், அது உங்களுக்கே நியாயமாக தெரியலையா? சொல்லுங்கள். நம்ம ஏமாத்துறோன்னு உங்கள் மனசாட்சிக்கே குத்துலையா? நம்ம ஏமாத்துறோன்னு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வே இல்லையா? சொல்லுங்கள். இதெல்லாமா வச்சு நீங்கள் ஏமாத்துவீங்க ஆன்மீக பேரில்? நீங்கள் ஏமாத்துறதே தப்பு, இல்லை வேறு ஆன்மீக பேரில் வேறு ஏமாத்துறீங்க. கழுதியை பார்த்தா யோகம் வரும். எப்படிங்க யோகம் வரும்? தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே, இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் கழுதியை பார்த்தாலாம் யோகெல்லாம் வராது. புரியுதுங்களா? ஆகையால் தெய்வத்தை நன்னா வணங்குங்க. சித்தர்களை போய் பாருங்கள், மகான்களை பாருங்கள், உங்களுக்கு நல்ல யோகங்கள்லாம் வரும். உங்களுக்கு நல்ல அற்புதமான அதிசயமான விஷயம்லாம் நடக்கும். ஆகையால் கழுதியை பார்த்தா யோகம் சொல்லி தயவுசெய்து சொல்கிறேன், கழுதி எடுத்து வந்து வீட்டில் எடுத்து வந்து கட்டாதீங்க. அதே போல் வீட்டில் அந்த கழுதை படம்லாம் மாட்டாதீங்க. அதெல்லாம் பார்த்தா எந்த யோகமும் வராது. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ல. உங்களிலிருந்து விடைபெறுவர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. பேசிக்கினே இருப்பேன், நீங்கள் கேளுங்க. ஓகேவா? வணக்கம்.